மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்குல்ல, அது ஒரு நியாயமான ஒரு இதுவே கிடையாது, அரசியலே கிடையாது. இது பாருங்க, சிஎம் அவர் கொண்டு அதை பேசுறாரு முப்பெரும் விழால. இங்கே பாருங்க, இங்கேருந்து அமித்ஷா போய் பார்க்குறாரு பாருங்க, பார்த்துட்டு முகத்தில் மூஞ்ச பூட்டிட்டு ஓடுறாரு. செங்கோட்டையன் கொடுத்த அந்த 10 நாள் கெடுவு முடிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு செங்கோட்டையன் தான் கவலை பண்ணணும். ஏங்க, நான் உங்களுக்கு கெடு வைக்கிறேன் பாரு, கபர்தார், அவ்வளோதான் சொல்லிட்டேன். 10 நாளில் முடிக்கலன்னா அப்புறம் இன்னொரு 10 நாள் தருவேன், வேற என்ன? டிடிவியும் ஓபிஎஸ் மேட்டரையும் போகும்போது தான் சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போவும் சொல்லிட்டாரு. கட்சிக்குள்ள அவங்க 2 பேர் தலையிட மாட்டார்ன்றதையும் சொல்லிட்டாரு. அமித்ஷா தலையிட மாட்டார்னு அன்னைக்கு சொன்னார் இல்லைங்க, அதாங்க அப்படின்ட்டாரு. அப்போ டிடிவிங்க தான் பதில். செங்கோட்டையன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஓபிஎஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், டிடிவி பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களை பின்னின்று இயக்குவது யார் சார்? பின்னிருந்து இயக்குவது அண்ணாமலை, அண்ணாமலைக்கு பின்னிருந்து இயக்குவது திமுக. பிரதமருடைய பிறந்தநாள் விழாவில் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அப்போ எங்கே போச்சு இந்த டெங்கு வந்து என்ன ஆகும் தெரியும்ல, பிளட்லேட்டை காலி பண்ணும். ஆமாம், நீங்கள் பயங்கர சோர்வாயிடுவீங்க, நிற்கவே முடியாது, நீங்கள் குளுக்கோஸோடு தான் இருக்கணும் நீங்கள். அதனால் இந்த உருட்டுலாம் தெரிதா, அவருக்கு குற்ற உணர்ச்சி. 1,00,000 பேர் ஒரு இடத்துல கன்ஜஸ்டடாக அதை பார்த்தா பெருசாக தெரியும். மரக்கடை பகுதி சின்ன ஒரு பத்திரிகையாளர் பேசுகிற 70 சீட்டு ஜெயிச்சிருவார். ஏங்க 2010 ஜெயலலிதா கூடின கூட்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அட, கமல்ஹாசன் வந்த பொழுது கோவையில் அவர் கூட்டின கூட்டம் அந்த மாதிரி கூட்டங்க. ஏங்க, கூட்டம் எல்லாரும் கூட்டுவாங்க. நடிகர் இல்லை, இப்போ தானே அவர் அந்த இன்னும் அந்த இது நடிகரா கிரேஸ் குறையில அரசியல் கட்சி தலைவர் சார். ஆமாம், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். தனியாக வந்து எப்போ எல்லாம் இன்றைக்கி கொடுத்தாருல எடப்பாடி பழனிசாமி, அந்த மாதிரி உட்காந்து கொடுக்க சொல்லுங்கள், நான் அரசியல் கட்சி தலைவராக நான் ஏற்றுக்கிறேன். திருச்சியில் பேசினார் விஜய், பேசினார். என்ன பேசினார்? கிட்டி திட்டு பண்ணியிருக்கிறாரு, மணச்சநல்லூர் எம்எல்ஏ கட்சிக்காரங்களே பண்ணியிருக்காங்க. கல்வி பற்றி பேசினார். கல்வி தொகை, உதவித்தொகை இது பண்ணல. வேறு நீட் பற்றி, நீட்டை எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறோம். இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்க்கிறோம். வேறு என்ன பேசினார்? ஓட்டு திருட்டு செய்கிறார்களே, எஸ்ஐஆர், அவ்வளோதான். எல்லாம்னா ஒரு வரி. இப்போ போனார் திருச்சிக்கு, அப்போ கூப்பிட்றாங்க, சார்ன்றாங்க, போகிறாரு. திருச்சியில் இறங்கணுன்னா அங்கே ரிப்போர்ட்டருங்க சார் ஏன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிற பயணம் திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தும் சொல்லுங்களேன். என்ன அந்த வசனத்தோடு யாராவது எழுதி கொடுக்கணும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்கள் தான் மாற்று சக்தி, இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களை ஸ்கிரிப்ட் ரைட்டராக விஜய் வச்சுக்கலாம் போல இருக்கே சார். ஜான் ஆரோக்கியசாமி ஒத்துக்கணும்ல. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் வந்துள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இன்னைக்கு எடப்பாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. டெல்லி போயிருந்தார். போய் சிபிஆர் துணை ஜனாதிபதி சிபிஆர் அவர்களையும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் எடப்பாடி அவர்கள் பார்த்தாரு. அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன வீடியோ, முகத்தை தொடச்சிட்டு வந்தாரா இல்லை முகத்தை மூடிட்டு வந்தாராங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, முகமூடி பழனிசாமி அப்படிங்கிற ரீதியில் திமுக. எடப்பாடி பழனிசாமி அது கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு தெரியுமா? அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, முகமூடி பழனிசாமின்னு திமுகவும் பேசுகிறாங்க, அமமுக எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு நரேட்டிவாக செட் பண்ணிட்டாங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக தான் எனக்கு எடப்பாடி பேசியிருக்காரு. ஏங்க, நான் அமித்ஷா பார்க்க போகிறேன் தான் நாங்கள் சொல்லிட்டு போனேன், நான் எதுக்கு முகத்தை மூடணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. என்ன சார் நடந்துச்சு டெல்லியில்? குறிப்பாக ஏன் வந்து இப்படிப்பட்ட நரேட்டிவை செட் பண்ணி? ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது முகத்தை மூடிட்டு போனாரா, முகமூடி போட்டு போனாரான்ற சந்தேகம் எனக்கெல்லாம் இல்லை. நான் நேற்றுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த விஷுவல் பார்த்தாலே தெரியும். சாதாரணமாக இன்னொன்று என்ன அவசியம், இப்போ அவரே சொல்கிறாருல்ல, சொல்லிட்டு தான் சார் போனார். கவர்மெண்ட் காரில் தான் போனேன். ஆமாம், வேறு காரில் கூட போகலன்னு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 2021 இவர்கள் ஆட்சிக்கு வர்றதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு டிஃபேம் பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் ஊடகங்களெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு, நடுநிலையாளர்கள் பேசுகிறோம், பத்திரிகையாளர்னு பேசுகிறோம், எல்லாருமே கையில் எடுத்துக்கிட்டு இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அன்றைக்கி அது ஃபுல்லாகவே நியூஸாக மாறும், அது விவாதிக்கப்படும், அது ஓடும். அது பொய்யாக இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உண்மை இதான் பொய் நம்பாதீங்கன்னு சொன்னாலும் இது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும். ரொம்ப பேர் மனசில் அது பதிஞ்சிடும்.
முக்கியமாக ஊடகவியலாளர்கள் மனசுலேயே பதிஞ்சிரும். கேள்வி கேட்குறவங்கள அந்த அடிப்பில் தான் கேட்பாங்க. இல்லைங்க அது பொய்யாச்சே சொன்னீங்களே பார்த்தீங்களா அப்படியா சார்னுவாங்க. ஆ. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுன்றது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்படுதுன்னு சொல்றீங்களா? 2021 இருந்தது. அதற்கு பிறகு அதிமுகவை பலகீனப்படுத்தணுன்ற வேலையை நடக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட அண்ணாமலையெல்லாம் பிடிச்சி டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் அதுலேருந்து தலையை நிமித்துறதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. கட்சி பிரச்சனையிலேயே இருந்து ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சு ஒரு நிமிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு இல்லை. ஆமா. எதிர்கட்சியாக செயல்படலை, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு. அதாவது இவங்களே அதுக்கு காரணமாக இருப்பாங்க. அதாவது கூட்டணி கட்சியாக இருந்துக்கிட்டு தோழமை கட்சியே அடின்னு அடிச்சுக்கிட்டு தோழமை கட்சியே நோண்டிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு செயல்பட விடாமல் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு உருட்டு பாஜக கிளைம் பண்ணாங்க, அண்ணாமலை கிளைம் பண்ணாரு. அப்புறம் உங்களுக்கு ஸ்பிளிட் ஆனதெல்லாம் பார்த்தோம். ஸ்பிளிட் ஆனதுடைய விளைவு 13 தொகுதிகள் கிட்டத்தட்ட போச்சு. ஒன்றா இருந்தாலும் 15 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறது, அப்புறம் பாஜகவை பெருசாக தூக்கி காமிச்சு ஏடிஎம்கே ஒன்றுலாம் பண்ணுறது, ஏடிஎம்கேவை பலவீனமாக்குறதுக்காக பாமகவை இழுத்து பாஜகவில் கொண்டு வர்றது, எல்லா வேலையுமே அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக வச்சு பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு சாமர்த்தியம். ஆனால் இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல, அது தர்மமே கிடையாது. அது ஒரு நியாயமான ஒரு இதுவே கிடையாது, அரசியலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அது நடக்குது. இது பாருங்கள், சிஎம் அவர் கொண்டு அதை பேசுகிறார் முப்பெருமிழால. அப்போ இவர்களுக்கு அது தெரியாமல் பேசுகிறாங்களான்னா கிடையாது, தெரியும். ஆனால் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை இவர் பேசிட்டாருன்னா டிடிவி மற்றவர்களை பேச வச்சுட்டாங்க, ஊடகங்களை பேச வச்சா அது அப்படியே பரவிடும். ஏற்கனவே ஒரு அடிமைகள் இங்கே பாருங்கள், இங்கேருந்து அமித்ஷா போய் பார்க்குறாரு பாருங்கள், பார்த்துட்டு முகத்தில் மூஞ்ச பூட்டிட்டு ஓடுறாரு, இப்படி எல்லாம் கிளப்பி விடுறதுக்கு இது என்னென்னா ஒரு வகையான டிஃபேம். ஓகே. இப்போ இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு அவர் நேற்று சேலத்துலேருந்து வந்தார், லேட்டாக ஓகே ஈவினிங் வந்தார். பேட்டி கொடுக்கலன்னு பார்த்தியா பேட்டி கொடுக்கல. அமித்ஷா செம்ம ரைடு விட்டார். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிற பலரும் இனி அவ்வளோதான் எடப்பாடி அமித்ஷா. அது எப்படிங்க? ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன். ஒரு கட்சி சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க? நான் சொன்ன மாதிரி 13 தொகுதியை இழந்து அதை உணர்ந்து அதற்கு காரணமானவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு பிறகு நமக்கு பார்லிமெண்ட்டு சீட்டுனா அது நல்ல பார்ட்னர் ஏடிஎம்கேன்னு அவர்களும் 26 நம்ம மீண்டும் 21 மாதிரி ஓரளவுக்கு நம்ம அடிக்கணும், கூடுதலாக அடிக்கணும் வாய்ப்பு இருக்குதுன்னா அது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு இவரும் சேர்றாங்க. ஓகே. 2 பேருக்குமே தேவை இருக்குது. ஆமாம். சேர்ந்தவொடனே சண்டை போட்டுப்பாங்களா? இல்லை சேர்ந்தவொடனே ஒரு டிடிவி, நான் 1% கூட இல்லாத ஒரு டிடிவி சொல்கிறது கேட்பாங்களா? இல்லை செங்கோட்டையன் சொல்கிறத கேட்பாங்களா? அப்போது இது எல்லாமே திட்டமிட்டு உருவாக்கப்படுறது. ஓகே சார், இந்த செங்கோட்டையன் பிரச்சனையாக இருக்கட்டும், ஓபிஎஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், டிடிவி பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்கள பின்னின்று இயக்குவது யார் சார்? பின்னிருந்து இயக்குவது அண்ணாமலை, அண்ணாமலைக்கு பின்னிருந்து இயக்குவது திமுக. அவ்வளோதான் சார். எனக்கு லாஜிக்கே புரியல சார். அதே அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு பேசுறாரு. அண்ணாமலை திமுகவை இறங்கி அடிக்கிறார் சார். அவரை எப்படி சார் அண்ணாமலை எப்படி சார் திமுக இயக்க முடியும்? அது எல்லாமே பண்ணுவார், அதையும் பண்ணுவார், இதையும் பண்ணுவார். அதோட ஒரு படி மேலே போய் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது, உயிரை கொடுத்தாலும் நாங்கள் ஆக்குவோம்லாம் பேசுவார். நீங்கள் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நாங்களாம் ஒரு வருஷம் முன்னாடியிலேருந்து நான் அந்த 24 எலெக்ஷன் இதில் இருந்தால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலையினால தான் இது உடஞ்சதுன்னு. அண்ணாமலை ஆதரவாளர்களை நம்ம நண்பர்களை ஏற்றுக்க மாட்டாங்க, கிடையவே கிடையாது. ஏடிஎம்கே தான் உடைச்சது. ஏடிஎம்கே உடைக்கிறதுக்கு யாருங்க பண்ணது? நீங்கள் வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா, என்ன இவருலாம் பேச அசிங்கமாக பேசுகிற, வீட்டுக்கு வந்தாலும் திட்டுறாரு, அதனால தான் வரல. இல்லை நீங்கள் தான் வீட்டுக்கு வராமல் விட்டீங்க அப்படின்னா, அண்ணாமலை பண்ண கூத்துகள்னால தான் உடையுது. மூலம் எங்கே அப்படின்னா, அதை நம்மலாம் பேசிட்டு போகலாம், ரொம்பலாம் பேச்சுவார்த்தை வரல, யாரும் பெருசாக பேசலை. திமுக தோல்விக்கு அதிமுக தோல்விக்கு இவர் அண்ணாமலை முக்கிய காரணமாக இருந்தான்றதெல்லாம் யாரும் இது பண்ணல. அதிமுகக்குள்ளேயே உள்குழப்பம் விளைவிக்கிறதுக்கு டிடிவியை சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ் சேர்த்துட்டு அண்ணாமலை பண்ணாருன்றதெல்லாம் யாரும் பெருசாக பேசலை. ஆனால் இப்போது பிஜேபி கூட்டணி அமைஞ்சு இப்போ பிரச்சனைகள்லாம் வருதுன்னா யாரால் வருதுன்னா அண்ணாமலையாக தான் வருதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பிஜேபிக்குள்ளேயே ஏங்க இவருக்கு எதிராக எவ்வளோ புகார்கள் போயிடுச்சாங்க. ஏன் எடப்பாடிக்கிட்டே நாங்கள் சொன்னால் எடுபடாதுங்க, இவர் மேலே பொறாமையில் சொல்கிறேன்னுவாங்க, நீங்களே கண்கூடா பாக்குறீங்களா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நிர்மலா சீதாராமன் அந்த ஐடிசி பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கில் அண்ணாமலையை பேசலாமல் விமர்சனம் பண்ணாங்களா? அது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சில்லுண்டி செய்திகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே. நான் பொதுவாக சொல்கிறது, அண்ணாமலை பற்றி க்ளீனாக எடுத்துட்டாங்க ரிப்போர்ட். ஓகே. இவர் யார் யார் கூட லிங்கில் இருந்தார், என்னென்ன பண்ணார், இவர் என்ன தான் திமுக இஷ்யூ பேஸில் அடித்தாலும் லாங் டேர்ம் இதிலலாம் இவர் சும்மா தொட்டு விட்டு போயிடுறது.
அடிக்கிறது போயிடுறது. நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ஊழல் பட்டியல் வெளியிட்டார்ல, ஆமா. ஃபைல்ஸ் 2ஓ மற்ற இதுவோ இவர் பெருசாக அது ஆர்வம் காட்டினாரா? அவர்கிட்ட அவ்வளோ டேட்டாஸ் இருந்தது. இன்னும் மத்திய அரசு கொடுத்து பண்ண சொன்ன வேலைகளில் பல இதை ஒரு பேக் அடிச்ச வரலாறுலாம் உண்டு. அதனால் எல்லாத்துக்கும் மேலே கூட்டணியை ஏன் உடைக்கணும்? உங்களுடைய நோக்கம் என்ன? அதான் மேட்ரு. எண்ட் ஆஃப் தி டே என்னது? வெற்றி தான் முக்கியம். வெற்றி முக்கியம், திமுக வீழ்த்தப்படணும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுதான் மேட்ரு. ஓகே. அப்போ அண்ணாமலைக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கான அந்த 2024 அண்ணாமலைக்கு அந்த விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்ததும் பாஜகவுடைய தேசிய தலைமை தானே சார்? இருக்கும். ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லலையே. அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 400 சீட்டு ஜெயிச்சிருவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தம்பி ஏதோ பண்ணுறான், இங்கே பண்ணட்டும். பிஜேபி அதனால் வளருதுன்னா வளரட்டும். ரெண்டாவது இவருக்கு ஆதரவாக பிஎல் சந்தோஷ் போன்றவர்கள் பயங்கரமாக தம்பி வேறு லெவலில் பண்ணி வச்சுக்குது, தனியாக மட்டும் விட்டிங்க வச்சுங்க அப்படின்னு சந்தோஷ். இப்போ சந்தோஷாலே காப்பாற்ற முடியலல்ல. ஓ, இதுக்கு தானே இந்த நாடகம். சந்தோஷ் போய் கூப்பிட்டு வர்றதும் இது பண்ணுறதும் அதுதான் ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. இங்கே சொந்த கட்சிக்காரர்களையே ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அது கிடையாது. எல்லோரையும் அரவணைச்சு இது பண்ணுறது. ஏதாவது தொல்லை கொடுக்குறவொன்னு தட்டுறது வேற விஷயம். எல்லாரையும் போட்டு தட்டி ஒரு எதிரணியில் நிப்பாட்டுறது. ஓகே. இந்த ரவுடி பசங்க தாதாக்களை எல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்கறது, அந்த மாதிரி அதெல்லாம். அப்புறம் தனக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிறது. அவங்களது வராகி டீமு. அவங்களுடைய இது வந்து அந்த இன்டர்நெட், இந்த இது ட்விட்டர், சமூக வலைதளம் இது வந்து வராகி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வராகி கிடையாது. இவர் தனியாக வச்சுக்கிட்டு இவர் தனியாக வார் ரூம் போட்டுக்கிட்டு யாரெல்லாம் அடிக்கணுமோ இவர் அடிச்சுட்டு இருப்பார். அதனால் வந்த புதுசில் ஒரு பண்ண கூத்துலாம் தெரியும்ல. அதனால் பாஜகவுக்கு வளர்ந்தாலும் இவருடைய சொந்த செல்வாக்கு தான் அங்கே. நீங்கள் இப்போவும் பாருங்கள், அண்ணாமலை இல்லைன்னா இது இல்லை, அண்ணாமலை தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வைக்கிறது, இவருக்கு பேர் சொன்னால் கூட்டத்தை விட்டு கத்த விட்றது, எல்லாமே வந்து பின்னணி இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. இப்போது ஏடிஎம்கே பாஜக இன்றைக்கி அதான் வச்சு அவர் சாணியில் முக்கிய அடிக்கிறாரு எடப்பாடி. போடுங்க, இனிமேல் நான் பாத்ரூம் போனால் கூட கேட்டு போகிறேன், உங்கள்கிட்ட தான் கேட்டு போகணும் போலன்னு அடிக்கிறார். ஓகே சார். குறிப்பாக இந்த அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில் பாஜகவோட தலையீடு கிடையாது, கட்சி கட்டுப்பாட்டை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறாரு. செங்கோட்டையனுக்கு தான் இந்த மெசேஜா சார்? கட்சி கட்டுப்பாட்டை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோன்றார். ஆமாம், மீறுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளோம், எடுக்கப்படும்னு வேற சொல்லியிருக்காரு. இனிமேல் பண்ணாலும் நடக்கும்தான்றது தான் அது. எடுத்துள்ளோம்ன்றது வந்து இன்னோட கடுமையாக எடுக்கலை. அவர் நோட்டீஸ் கொடுத்து நீக்கிற வேலைலாம் பண்ணல. இப்போதைக்கு பொறுப்பை பிடிங்கிட்டு விட்டுருக்காங்க, சுற்றிக்கிட்டு ஓகே பம்பரம் மாதிரி அங்கங்கே சுற்றிக்கிட்டுருன்னு. டிடிவியும் ஓபிஎஸ் மேட்டரையும் போகும்போது தான் சொல்லிட்டு போயிட்டார், இப்போவும் சொல்லிட்டாரு. கட்சிக்குள்ளே அவங்க 2 பேரும் தலையிட மாட்டார்ன்றதையும் சொல்லிட்டாரு. ஓகே. எல்லா விஷயத்தையும் உடச்சிலாம் சொல்ல முடியாதுல்ல. அமித்ஷா தலையிட மாட்டார்னு அன்றைக்கி சொன்னார்லங்க, அதாங்க அப்படின்ட்டாரு. அப்போ டிடிவிங்க தான் பதில். இப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்ணுவாங்கன்னா, டிடிவிட்ட தூக்கிட்டு போங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்களை பற்றி சொன்னார், அதை பற்றிலாம் கேளுங்க அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. இன்றைக்கி அவர் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுதும் சரி இப்போவும் சரி, நான் என்ன பண்ணுறேன் நான் என்னன்றது தான் திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போடுறது, இந்த நெகட்டிவ் நியூஸ் தான் பண்ணுறீங்க. ஆனால் இந்த பக்கம் திமுகவில் நடக்கிற விஷயங்களை தொடக்கூட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நடுநிலையோடு இருங்க. காங்கிரஸ் கூடுதல் தொகுதியை கேட்போன்னுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் 100 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க, தொடவே மாட்டேங்கிறீங்க. அவர் இங்கே ராஜேஷ்குமார் பேசினதெல்லாம் அவர் இன்னொன்று அதிமுகவுடைய ஐடி விங்கும் சரி, அதிமுகவுடைய அந்த டீம் இருக்குல்ல, அந்த பிரம்மாஸ் இவங்கெல்லாம் கூடுதலாக தகவல்களை திரட்டணும். நாளைக்கு யோசிக்கிறாங்க, இவங்க நாளைக்கு யோசிக்கணும். இவங்க இன்றைக்கி தான் நேற்று யோசிக்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? இறங்கி அடிக்கிறதுக்கு அவருக்கு மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மலாம் பேசி முடிச்சு 2 நாள் ஆகுது, அந்த மேட்டர் இன்றைக்கி அவர் கொடுத்துருக்காங்க, அவர் பேசுகிறாரு. அப்போது நீங்கள் வச்சு அவங்க யோசிக்க விடாமல் அடித்தாதான் ஊடகங்களும் சரி மற்றவங்களும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லைன்னு வரும். டிடிவியை பற்றி இன்றைக்கி பேசுகிறாரு. போன வாரம் நம்ம பேசியிருந்தோம். யாருங்க நீங்கள் டிடிவி? ஜெயலலிதா அவங்கள எங்கே வச்சுருந்தாங்க? பாண்டிச்சேரியில் தானே இருந்தீங்க, இறந்தா அப்புறம் தானே வந்தீங்கன்னு சாட்டை துரைமுருகன் லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு. ஒரு 2 நாள் முன்னாடி பேசினான்னு நினைக்கிறேன். அதே விஷயம் செங்கோட்டையனும் நான் பேசினேன். 2011 பிறகு உங்களை தூக்கி விட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் உங்களை அமைச்சராக்கலையே, எடப்பாடி தானே ஆக்குனாருன்னு. இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கணும், பாயிண்ட் அவருக்கு பேசணும். எல்லாமே தலைவர்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதுக்கு தான் டீமு. இவர்கள் அதில் ரொம்ப மைனஸாக இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் இங்கே 100 பேர் வேலை செய்கிறான், ஒன்று மாதிரி தான் ஒன்று எடுத்து கொடுக்குறான், தப்பான விஷயத்தையும் எடுத்து கொடுக்குறான். இதை பேசுங்க தலைவரை, பேசினா தான் நமக்கு இதுன்ற மாதிரி. இந்த முகமுடி மேட்ரு இதெல்லாம் முதல்ல ஒரு பேசக்கூடாது. ஓகே. இழுக்கு தானே. அதுவும் கட்சி நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. கட்சி நிகழ்ச்சியில் இது என்ன விஷயம்னா, நீங்கள்
இவரை இயக்குறார்கள்ன்றது எல்லாருக்குமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவர் பஸ்ஸில் ரோட் ஷோ வராரா, நீங்களும் வாங்க, அட கூட்டத்துக்குள்ளேயே வாங்க, நடுவில் கை காட்டுவாங்க, அதை ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவரை ஒரு நடிகர் மாதிரி ஆகிட்டு ஆனாலும் போயிட்டு கரூர்ல நல்ல கூட்டம் பாத்தீங்களா? கரூர்ல நல்ல கூட்டம் பாத்தீங்களா? ஏங்க கூட்டம் எல்லாரும் கூட்டுவாங்க, அதான் சொல்கிறேன்னே. அதுவும் திமுகலாங்க ஒரு மேட்ராங்க கூட்டம் கூட்டுறதுக்கு. திமுக அதிமுகலாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க. இவருக்கு தானாக வரும். நடிகர் இல்லை, இப்போ தானே அவர் அந்த இன்னும் அந்த இந்த இது நடிகரா? கிரேஸ் குறையிலல்ல. அரசியல் கட்சி தலைவர் சார். ஆமாம், ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். தனியாக வந்து எப்பா எல்லாம் இன்றைக்கி கொடுத்தாருல எடப்பாடி பழனிசாமி, அந்த மாதிரி உட்காந்து கொடுக்க சொல்லுங்கள், நான் அரசியல் கட்சி தலைவராக நான் ஏற்றுக்கிறேன். ஆளாக நான் அவரை ஏற்றுக்கிறேன். அவர் ஏற்றுக்கிட்ட ஆளுங்க தானே நாங்கள்லாம். வரட்டும், பண்ணட்டும், அவர் அரசியல் சொல்லட்டும், ஏன் வரக்கூடாதா? திருச்சியிலேயே எங்கேயோ டோரை திறந்து வச்சுட்டாரு. நம்ம ஆட்கள் மைக்க போடுறாங்க, டக்குன்னு மூடுறாரு. மல்லி பார்த்தீங்களா, மல்லிகள்கிட்ட மல்லிப்பூ நீட்டுவான், மல்லின்னு அப்படியே மூஞ்சி இழுத்துட்டு போவார். எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. சரி போட்டால் புலம்புவானுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ட்விட்டரில் தூக்கி போட்டு விட்டேன்னா, ஓகே ப்ரோ ஓரளவு தான் ப்ரோ, சும்மா நோண்டக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா யாரோ போட்டிருக்காங்க. நம்மள மாதிரியும் பலருக்கும் சிந்தனை வரும்ல. அதனால் இவர்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு தலையாட ஆரம்பிச்சிடும். மைக்கை நீட்டினோன்னா அப்படியே தலையாடிக்கிட்டே இருக்கும். மைக்கை இழுத்தா தலை நின்றோம். மறுபடியும் நீட்டினீங்கன்னா மறுபடியும் தலை ஆடும். என்னையா உன்ட்ட கேட்க போகிறாங்க? அரசியலுக்கு தானே வந்துட்டீங்க, கொஞ்சம் கூட வெக்கப்பட வேணாம். அரசியலுக்கு வந்துட்டீங்க, ஒரு 2 வார்த்தை கேட்குறான், மைக்கை போட்டு கேட்குறான், சொல்லுங்களேன் பதில. ஆசை மட்டும் இருக்குது தலைவர் ஆகணும்னு. தலைவர் ஆகணும்னு ஆசை இருக்கா? என்ன சார் சொல்கிறீங்க? தலைவர் தானேங்க அவர், பொதுச் செயலாளர் சார். அவர் பொதுச் செயலாளர்னா உங்களுக்கு இதுன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் மாதிரி தானே அவரும். அவர் தலைவர், இவரும் தானேங்க தலைவர். ஆமாம், கீ போஸ்ட்டில் தானே இருக்கீங்கன்றேன். அவர் பொதுச் செயலாளர், அவர் தலைவர், நீங்கள் பொதுச் செயலாளர். ஆனால் தலைவர்கள் தானே நீங்கள். ஆமாம். அதான் அந்த அர்த்தத்தில் சொல்றேன். ஓகே. நான் தலைவர் பதவிக்கே குறி வைக்கிறாரு. அதெல்லாம் வைப்பார் அவர். அவரை மீறி எங்கே தாவேக்கால் நடக்குது? எல்லா இடத்துலையும் கோஷ்டியும் இதுவும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தென்காசி போகிறாரு. தென்காசியில் பார்த்தீங்கன்னா கிரிப்சன் ஒருத்தர் ஏற்கனவே அவர் மண்டத்துக்காக உழைச்சவர். அவர் தான் செயலாளராக இருந்தார். ஓகே. அப்புறம் ஒரு டிஜிட்டல் பிரச்சனை குற்றத்தில் மாட்டி கேரளா போலீஸில் மாட்டி தூக்குனாங்க. சரி. இதை தான் சாக்குன்னு பயன்படுத்திக்கிட்டு இன்னொருத்தர், ஒரு பெரும் செல்வந்தருடைய பையன், அவர் பேர் வந்து விபின் சக்கரவர்த்தி. அவர் இப்போ மாவட்ட செயலாளர். ஓகே. இப்போ இவர் பெரும் செல்வந்தருடைய பையன். ஆமாம். அப்படின்னா பெரிய தொகை விளையாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு பெரிய தொகை விளையாடி இருக்கும் போல இருக்கே. அது நான் சொல்ல முடியாது. அப்போது என்ன ஆச்சுன்னா வந்துட்டார். கட்சி உழைச்சவங்க வேறு யாராவது தானே கொண்டு வந்துருக்கணும். ஆமாம். சரி, இவரை மாட்டினவரை ஏதாவது பண்ணோம்ல, அவரே பார்த்தா இணை செயலாளர். இப்போ மறுபடியும் உங்கள் கோஷ்டி சண்டை பெருசாக போய்கிட்டு இருக்கு. இவங்க நீங்கள் என்ன கட்சி, எல்கேஜியா யூகேஜியா? அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போது ஒருத்தர் தாவேக்கா நிர்வாகியை கோஷ்டி முதல்ல வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சு மாட்டிக்கிட்டு ஒரு 4 பேர் அரெஸ்ட்டுன்னு நேற்று செய்தி ஓடுது. இந்த லெவலில் தான் திமுக அதிமுக கூட இந்த கோஷ்டி பூசலுக்கு வந்து வெற்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்களே சார். இளைஞர்கள்ல எல்லாம் ரத்தம் துடிக்கும்ல, அதனால உள்ளடி வேலை பண்ணுவாங்க தோப்பதற்காக. ஆனா அறுவாலை தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. பார்த்தா நேருக்கு நேர் பார்த்தா வாங்கண்ணே சாப்பிட்டீங்களா அப்படின்னு மரியாதையை கட்டியெல்லாம் பிடிச்சி மரியாதையை போட்டு தான் அடிப்பான் பொடரியில். அது அங்கே இப்போ பாஜகலாம் பார்த்தீங்க, காங்கிரஸ் பாஜகலாம் மெயிலாக அடிச்சு தள்ளுவான். 100 பேரை வச்சு அடிச்சு அனுப்புவான். அவன் பார்த்து நொந்து நூலாக மேலிட சரி போய் தொலைன்னு லாஸ்ட்டில் நீக்கிற வேலைலாம் நடக்கும். என்ன பிரச்சனைனா, நீங்கள் வளரவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் இது நீங்கள் அந்த விஷயங்களில் தலையிடுறது எதுவுமே கிடையாது, போய்கிட்டு இருக்குது. அதில் தாண்டி நீங்கள் சொன்னீங்க அவர் தலைவராக வந்துட்டாருன்னா அப்போ மக்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க. ஒரு கட்சியுடைய தலைவராக நாளைய முதல்வராக வரணும்னா தமிழ்நாட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தராக இருக்கணும். பேசினாரே சார், அரியலூர்லையும் பேசினாரே தமிழ்நாட்டுடைய பிரச்சனை பேசினாருங்க, அவ்வளோதான். அதே போல் அரியலூர் மாவட்டத்துடைய பிரச்சனையை பற்றி விரிவாக பேசியிருக்காரே சார். என்ன சொல்லுது? சிமெண்ட் ஆலைகள் காரணமாக சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்காங்க. அதே போல ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக அரியலூர் இருக்கு. அப்புறம் அங்க வந்து கல்வி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். பின்தங்கினால எல்லாமே வந்துடும் அப்புறம் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்காருல்ல சார். அது வந்து விவசாய மாநிலம் வறட்சியா இருக்கு, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார்ல சார். மாவட்டத்தினுடைய கோர் பிரச்சனை சார் இதுதான். இன்னைக்கு எடப்பாடி பேசினார்ல, கிட்னி பத்தி பேசினார்ல, அவர் திருச்சியில பேசினார், விஜய் பேசினார். என்ன பேசினாரு? கிட்னி திட்டு பண்ணியிருக்கிறாரு மணச்சநல்லூர் எம்எல்ஏ, கட்சிக்காரங்களே பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன? கல்வி பற்றி பேசினார். கல்வி தொகை உதவித்தொகை இது பண்ணல. வேறு நீட் பற்றி, நீட்டை எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறோம். இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்க்கிறோம். வேறு என்ன பேசினார்? வாக்குறுதி சொன்னீர்களே செய்தீர்களா? ஓட்டு திருட்டு செய்கிறார்களே, எஸ்ஐஆர், அவ்வளோதான். எல்லாம் என்ன ஒரு வரி, எதுவும் பேசலன்னு சொல்லக்கூடாதுல்ல. இது பேசினேன். இப்போ கட்டுரை எழுதுகிறோம்,
நான் இப்போ செய்தியிலலாம் இந்த ஒன் இண்டியாவில் நான் ஒர்க் பண்ணும்போது அங்கே செய்தி எப்படி கொடுக்கணும்னா குறைந்தது 4 பேராகிராஃப் இருக்கணும். 4 பேராகிராஃபுக்கும் 4 சப்டைட்டில் இருக்கணும். 4க்கும் 4 படம் வைக்கணும். ஒரு செய்தி போகிறதுக்குள்ள தாலி அறுந்துடும். இதில் ரொம்ப பேர் அதுலேயே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய செய்தி இருக்குல்ல தூக்கி ரொப்பி சாணி அடிச்சுட்டு இந்நிலையில் நம்ம தென்னை மரம் கதை எழுதி மாடை கட்டுவாங்க. நமக்கு அது இயற்கையாக வராது. அப்போ ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். இப்போ எழுதும் போது தலைப்பு போடுறோம்ல, சப்டைட்டில் போட்டுட்டு எழுதுறோம். சப்டைட்டில் பேராகிராஃப், சப்டைட்டில் பேராகிராஃப். இந்த பேராகிராஃப்லாம் உருவிட்டு இதான் செய்தின்னு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னங்க மொத்தமாக 4 வரி தான் இருக்குது. அதான் இருக்கேங்க. கிட்னி திருட்டு திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் சொல்லியிருக்கேண்ணே. இது இன்னைக்கு எடப்பாடி பேசினார் பார்த்தீங்களா? எப்படி பேசினார்? அதே கிட்னி திட்ட தான் பேசினார். பண்ணுறாரு. திமுக எம்எல்ஏவுடைய மருத்துவமனையே சம்மந்தப்பட்டுன்றாங்க. அங்கே வெறும் அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இதை மட்டும் தான் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதாவது பண்ணீங்களா? ஒரு அம்மாவுக்கு கிட்னி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லீரல் எடுத்த கதைலாம் இருக்குது. பேசுகிறாருல, கொஞ்சம் தொடணும். ஓகே, நீங்கள் இன்னொன்று மக்களை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தொடணும். நீங்கள் வசனம் பேசிக்கிட்டு இயல்பான பேச்சு உங்களது இதுவான்னு கேட்குறேன். இப்போ சீமானுக்கு இயல்பான பேச்சுன்னா ஆரம்பத்துலேருந்து எப்போவுமே ஒரே டைப்பு. பேட்டி கொடுக்கும்போது அதே மாதிரி இருக்கும். எடப்பாடி இங்கே எப்படி பேசுகிறாரோ மேடையில் அப்படி தான் பேசுவாங்க. இவர் சாதாரணமாக பேச சொல்லுங்கள், சாதாரணமாக தான் பேசுவார். இல்லை அவருக்கு மேடை பேச்சு எப்படி இருக்கும்னா, அந்த செயலியில் பார்த்தோம்ல, அண்ணா சொன்னபடி மக்களுடன் செல்லுங்கள், மக்களுடன் இதுதான் அவருடைய பேச்சு. அப்போ அங்கே மட்டும் ஏன் இது வருது, இப்படி இப்படி அப்படிலாம் வருது? நடிப்பு, ஸ்கிரிப்டு. இது உதவாதுன்ற இல்லை. எப்போவுமே இப்படி நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ ரஜினி பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் பேசுகிற ஸ்டைலு அதே ஸ்டைலு இந்த மேடை பேச்சுலையும் அப்படி தான் பேசுவார். என்னப்பா இது நான் பார்த்தேன் பண்ணேன் அதே அந்த ஸ்டைல் தான் சினிமாலேயும் வரும், அதே தான் வரும். ஆனால் இங்கே அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சுன்னா எல்லாமே ஸ்கிரிப்டடுன்னு தெரியுது. இந்த பேச்சும் சொல்கிறேன் சார். இப்போ திருச்சி விஜய் திருச்சி அதே போல் அரியலூரில் பேசினார். வரக்கூடிய வாரம் நாகப்பட்டினம் அதே போல் திருவாரூர் போக போகிறாருன்னு தகவல். ஏற்கனவே திருச்சியில் ஒரு ரோட் ஷோ. இப்போ வரைக்கும் ஒரு மேலே எந்த ஒரு கேஸும் போல் நினைக்கிறேன். மரக்கடை பகுதிகளில் ஏகப்பட்ட பொதுமக்களுடைய பொது சொத்து, அங்கே மரக்கடை பகுதியில் வணிகர்களுடைய புது சொத்துக்களையெல்லாம் சேதம் பண்ணியிருக்காங்க. அவருடைய வியாபாரமே காலியாயிடுச்சு. அப்படிங்கிற ரீதியில் வணிகர்களும் வருத்தப்பட்டிருக்காங்க. ஏர்போர்ட்டில் தடுப்பே உடச்சிக்கிட்டு வெளியே போயிருக்காங்க. பொது சொத்து சேதம். அதே போல் ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்கலாம், ரோட் ஷோவாக போனார். இது மாதிரியான பிரச்சனை மறுபடியும் டெல்டாவில் வர வாய்ப்பு இருக்கா? இன்னும் எந்த ஒரு கேஸும் போடலையே சார் திமுக. இதுக்கு என்ன காரணம்? என்னன்னு தெரியல, விட்டுருப்பாங்க. ஆனால் பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதுக்கு ஏதோ வழக்கு போட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாவட்ட செயலாளர் மேலே இதெல்லாம். இவர் ரோட் ஷோ தான் நடத்துகிறாருன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இவர் அந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வந்ததுமோ பக்கத்து மாவட்டங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு வர வச்சு, ஓகே, கோவை விமான நிலையத்தில் இதே தான் நடந்தது. பொது சொத்துக்கள் சேதம் வழக்கு இருக்குது இன்றைக்கி. சேலம் பார்த்திபன் கூட எல்லாருமே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொது சொத்துக்கள் சேதம் வேண்டுமென்றே ரோட் ஷோ வந்தார். இட்டுன்னு போய் விட்றதே பெரிய இது. அதான்டா உட்கட்டமைப்பு, இதான்டா போலீஸுன்ற மாதிரி சொன்னார் அன்றைக்கி. யார்? அரிய தகவலை சொன்ன நம்ம புசி ஆனந்த். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதில் ஒரு வழக்கு பாஞ்சது. மதுரைக்கு போகும்போது எந்த காலத்துலேயும் ப்ரெஸ்ஸை பார்க்காதவர், மல்லி அந்த ஸ்டைலில் இருக்கிறவர், வலிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை இப்போ போனார் திருச்சிக்கு. அப்போ கூப்பிட்றாங்க, சார்ன்றாங்க. ஆன்ட்டு போகிறாரு. திருச்சியில் இறங்கணுன்னா அங்கே ரிப்போர்ட்டருங்க சார் ஏன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிற பயணம் திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தும் சொல்லுங்களேன். என்ன அந்த வசனத்தோடு யாராவது எழுதி கொடுக்கணும். இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன், மக்கள் பிரச்சனை, மக்களோட நான், இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விட மாட்டோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்கள் தான் மாற்று சக்தி, இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். சார் உங்களை ஸ்கிரிப்ட் ரைட்டராக விஜய் வச்சுக்கலாம் போல இருக்கே சார். ஜான் ஆரோக்கியசாமி ஒத்துக்கணும்ல. ஜான் ஆரோக்கியசாமி அங்கங்கே போகிறாரு, பாவம் எங்கேயா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வர்றாரு. அப்போ அந்த பிரச்சனை நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தா இப்படின்னு அங்கேயும் ஓடுறீங்க. பஸ்ஸில் போகும்போது நீட்னா மல்லி. அப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லாத ஆள் மதுரைக்கு போகும்போது மட்டும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்றீங்க. வா தயவு செஞ்சு. நம்மளும் தடிக்கு எழுந்திரிச்சு ஓடி போய் மைக்கு நிட்டுறான். ஏதோ சொல்ல அரசியல் பேச போகிறேன்னு நினச்சாங்க. நான் மதுரைக்கு போகிறேன், ரசிகர்கள் யாரும் வந்து விடாதீர்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஏன் சொல்லிட்டு போறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ஷூட்டிங்கு இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூட்டு ரஜினி கூட ஷூட்டிங்க்கு ரஜினி கூட போகும்போது பாருங்களேன், சார் ஜெயிலர் 2 எப்படி? ஜெயிலர் 2வா? ஜெயிலர் 2 நல்லபடியாக நடக்குது. அது இது சார் இந்த உதயநிதி பாருங்க அரசியல் அப்படின்ட்டு போயிடுவார். ஏதோ படத்தை பற்றி கேட்டால் நல்லா ஜாலியாக சொல்லுவார். அவருக்கு அதில் பற்றி எந்த ஸ்டேஷன் அரசியல் பற்றி பேசாதீங்கன்னு கேட்காதீங்கன்ற. அப்போ நீங்கள் இதை சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு காரில் ஏறி போக வேண்டியதானே ஷூட்டிங்க்கு, பிரச்சார வாகனம். அப்போ அதுவும் திட்டமிட்ட ஒரு ரோட் ஷோவாக மாற்றுறீங்க. திருச்சி
நீங்கள் உங்களுடைய இதுவே பிரச்சார பயணம் போலீஸ் ஏற்கனவே சொல்லுது. ரோட் ஷோ இல்லை நாங்கள் இங்கே இந்த டைம்லாம் சொல்கிறாங்க. இதில் வேற 10 நிமிஷம் தான் பேசணும் 15 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்கிறாங்கன்றீங்க. அது மாதிரிலாம் சொல்லலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் அங்கேயும் ரோட் ஷோவாக மாற்றுறாரு. மொல்லமாக அந்த ஊர்வலம் மாதிரி தேர் மாதிரி நகருது அந்த வண்டி பிரச்சார வாகனம். அப்போ நீங்கள் திட்டமிட்டு இன்னைக்கு கோர்ட்டில் வழக்கு வருது. டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க, பொது சொத்து சேதம் பண்ணுறல டெபாசிட் கட்டு, நீ ஏன் இப்படி நடத்துகிற. அவங்க தரப்பில் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. அரசு தரப்பில் இவர் திட்டமிட்டு ரோட் ஷோ பண்ணுறாருங்க, இந்த வேலைலாம் பண்ணுறாரு, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த வேலை பண்ணியிருக்காரு, இவ்வளோ வேலை, இவ்வளோ பொதுமக்கள் இழப்பு, இப்போ சொல்லுங்கன்னு கேட்க. கோயம்புத்தூர், மதுரை, அதே போல் திருச்சி மூணுத்தையும் கவர் பண்ணி காமிச்சிருவாங்க போல இருக்கு. வேற என்ன வீடியோ ஆதாரங்கள் உட்பட காமிக்க போகிறோம். ஓகே, நீங்கள் என்ன நான் புஷியானது மாதிரி எல்லாரும் அதிபுத்திசாலி நினச்சிங்களா? நீ அப்படியே இந்த கொண்டைய மாறிக்க தெரியாமல் அந்த வடிவேலு பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஊருக்கே தெரியுது நீங்கள் பண்ணுறது. வேண்டுமானால் இங்கே இருக்கிற இந்த அவர்கள் ஆதரவு ஊடகங்கள் இல்லை இந்த விஷயத்தை நுனிப்புல் மேயறவங்களுக்கு வேணால் அது பிரம்மாண்டம். அதுவும் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் பிரம்மாண்டமான கூட்டம் என் வாழ்நாளில் என்ன பார்க்கல. 1,00,000 பேருங்க, அவ்வளோதாங்க. போலீஸ் ரிப்போர்ட் 38,000 மரக்கடையில். மிஞ்சி போனால் அதிகபட்சம் 1,00,000. 1,00,000 பேர் ஒரு இடத்துல கன்ஜஸ்டடாக அதை பார்த்தா பெருசாக தெரியும். மரக்கடை பகுதி சின்ன ஒரு பத்திரிகையாளர் பேசுகிற 70 சீட்டு ஜெயிச்சிருவார். நான் என் வாழ்நாளில் பார்க்க நம்ம கண்ண மூடிட்டு இருந்தீங்கன்னா அர்த்தம். ஏங்க 2010 ஜெயலலிதா கூடின கூட்டம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஏங்க 93 வைகோவுக்கு வந்த கூட்டம் போடவா? யாருக்குங்க வரல? அதே திருச்சியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் திருமாவளவன் நடத்தினாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டங்க. கமலஹாசன் வந்த பொழுது கோவையில் அவர் கூட்டின கூட்டம் அந்த மாதிரி கூட்டங்க. என்ன இது? நான் என்ன சொல்கிறேன், உண்மையிலேயே இதுக்கு வேல்யூ இருக்குன்னா வேல்யூ இருக்குது, வளர்றாரு இவர், ஒரு சக்தியாக மாறுவார். இப்போ நம்ம எதாவது மறுக்கிறோமா? இவர் குறிப்பிட தகுந்த வாக்கு வாங்குவார். ஒன்றும் இல்லாமல் போவார்லாம் சொல்லியே. ஆனால் அந்த வாக்கை இவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவாதுன்னு நம்மளுடைய கருத்து. ஒவ்வொரு நம்ம மாற்றினதே கிடையாது. என்னுடைய இது இவருடைய இது காலை யார் காலையாவது வாரி விடுவார். குறிப்பாக திமுக காலை வாரி விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் அப்போதுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் நிலைப்பாடு. ஒவ்வொரு தடையும் நம்ம அந்த மைக்க போடணும்னா சொல்லுங்க, நான் பார்க்கவே இல்லை வாழ்க்கையிலேயே, நீங்கள் யாரும் கோச்சிக்கூடாது, இவர் இவ்வளோ % வாங்குவார், 35% வாங்குவார். இதுதான் பிரச்சனை. ஒரு சிலர் மட்டும்தான் அதை கரெக்டாக அசஸ் பண்ணாங்க. அதிமுக பிரச்சனைக்குள்ள பாஜக தலையீடு இருக்காதுன்னு அமித்ஷா ஏற்கனவே ஐடிசி கிராண்ட் சோழர் சொல்லியிருக்காரு. அதே போல் எடப்பாடியும் சொல்லியிருக்காரு. ஒரு சில பல கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம்ங்கிறாரு. செங்கோட்டையனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு எடப்பாடி? செங்கோட்டையன் கட்சியை விட்டு பொறுப்புல இருந்து நீக்கி வச்சிருக்காங்க சார். ஆனால் செங்கோட்டையன் கொடுத்த அந்த 10 நாள் கெடுவும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு செங்கோட்டையன் தான் கவலை பண்ணணும். ஏங்க நான் உங்களுக்கு கெடு வைக்கிறேன் பாரு, கபர்தார், அவ்வளோதான் சொல்லிட்டேன். 10 நாளில் முடிக்கலன்னா அப்புறம் இன்னொரு 10 நாள் தருவேன். வேற என்ன? நீங்கள் அதிமுக பாஜக கபலீகரம் அமித்ஷாவுடைய இன்னத்துலாம் கூட பேசியிருந்தாங்க. அமித்ஷா எச்சரிக்கை, இது அதிமுக விட்டார் அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இதே அமித்ஷா, இதே குருமூர்த்தி, இதே ஓபிஎஸ் என்ன சொன்னாங்க? 2021 டிடிவியை கூட்டணியில் கேட்டுக்க சொல்லி அமித்ஷா இவ்வளோ பேசினார். எடப்பாடி ஒத்துக்கல. ஏங்க அடிமை எது சொன்னதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா டிடிவி கூட்டணியில் இருந்துருக்கணும்ல, சேர்த்துக்கல. அப்போவே பண்ணலன்னா 90 சீட்டுக்கு எல்முருகன் பேசினார். ஞாபகம் இருக்குதா? எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? 20 சீட்டு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் இப்போ சேரும் போது என்ன சேர்ந்தாங்க? அண்ணாமலையை தூக்கிட்டாங்களா? அதிமுக உட்கட்சி பிரச்சனைங்க, டிடிவி பிரச்சனையும் ஓபிஎஸ் பிரச்சனையும் சொன்னாங்களா? டிடிவியும் ஓபிஎஸும் உள்ளே விட மாட்டேன், கை கூலிகளையும் சேர்க்க மாட்டேன்னு தானே போனார். போயிட்டு ஏதாவது மாற்றி சொன்னாரா? இல்லை. 2 பேருக்குமே நான் திரும்ப சொல்கிறேங்க, 2 பேருக்குமே தேவை இருக்குங்க. அதிமுக 2 பேருக்குமே மிகப்பெரிய தேவை இருக்குது, மிகப்பெரிய கோல். அப்படி சேரும்போது இவர்கள் செய்கிற நரேட்டிவ் வச்சுட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம், அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். பாரு போனார், அமித்ஷா கையை பிடிச்சி முறிக்கிட்டாரு, அப்படியே கையை பின்னாடி மடக்கி நான் பாரு அப்படின்னு மிரட்டி அமிச்சார். இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, ட்விட்டர்லேயும் இதுலேயும் போடுறாங்க. நான் கூட நேற்று ஜோக் அடிச்சிருந்தேன், மூஞ்சிலே குத்திட்டாரு. 2 பேருக்கும் வாய் தகராறு முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியதில் அமித்ஷா ஒரு அறை விட்டதில் கண்ணம் வீங்கி விட்டது, இன்னொரு குத்து விட்டதில் மூக்கில் ரத்தம் வடிந்தது, அதனால் கைக்குட்டையை போட்டு மூடிட்டு வந்தார் எடப்பாடின்னு இப்படி கூட போடுவாங்க. இவங்களுக்கு நரேட்டிவே செட் பண்ண தெரிலங்கன்னா நான் ஜோகா பேசினேன். ஆக்சுவலாக இவங்க அந்த லெவல் தானே போகிறாங்க. ஓகே சார். அதான், அதனால் எடப்பாடி அந்த விஷயங்கள் இதில் செங்கோட்டையன் 10 நாள் கெடுலாம் செங்கோட்டையன் பிரச்சனைங்க. ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி சார். சமீபத்தில் பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங் செங்கல்பட்டு பக்கத்தில் நடந்துச்சு. காலையில் எனக்கு டெங்கு அதனால் வரமாட்டேன்னு சொன்ன அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ் அவர் வீட்டுக்கு போனதாக, அண்ணாமலை வீட்டுக்கு போனதாக, வீட்டுக்கு போய் ஒரு பேராசிட்டமால் கொடுத்து சாப்பிட்டுட்டு மதியம் நல்லா 2 பாட்டில் குளுக்கோஸ் சேர்த்து அப்புறமா தெம்பா நடந்து வந்து மதியம் அண்ணாமலை இந்த மீட்டிங் வந்தார். என்னதான் சார் நேற்று எங்கே போச்சு டெங்கு?
பிரதமருடைய பிறந்தநாள் விழாவில் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அப்போ எங்கே போச்சு இந்த டெங்கு வந்து என்ன ஆகும் தெரியும்ல, பிளட்லெட்டை காலி பண்ணும். ஆமாம், நீங்கள் பயங்கர சோர்வாயிடுவீங்க, நிற்கவே முடியாது. நீங்கள் குளுக்கோஸோடு தான் இருக்கணும். ஆமாம், நீங்கள் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருந்தாலும் டெங்குவுக்கு மருந்து, ஒரே மருந்து. அதனால் இந்த உருட்டுலாம் தெரிதா, அவருக்கு குற்ற உணர்ச்சி. அவர் யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ நீங்கள் அவங்கெல்லாம் நல்ல பொசிஷனில் வந்து உக்காந்துருக்காங்க. அவங்களுடைய எண்ணம்லாம் இங்கே பாஜகவுக்கு கூடுதலாக ஒரு 20 எம்எல்ஏ கிடைக்கணும் அப்படின்றது தான். இவர் நமக்கு பேர் கிடைக்கணும், நம்முடைய அசைன்மெண்ட்டுன்னு ஏங்கினார். அந்த குற்ற உணர்ச்சி தான் இவரால் அங்கே போக முடியல. மீறி கூட்டம் வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாரு, அண்ணன் போகிற எழுச்சி கூட்டத்தில் கூட்டம் நல்லா வருது, முன்னேற்றம் வருதுன்னு. அப்போ ஏய் நடிக்காதன்ற மாதிரி தான் இது பண்ணுறாங்க. இனி அண்ணாமலை அதை பண்ணால் கூட இதாகாதுன்னு வச்சிங்களேன். இப்போ அதில் என்ன முடிவுனா, அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறது, கூட்டு பிரச்சாரம் எப்படி கொண்டு போகிறது. ஓகே, அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நீ ஜெல்லாவலன்றல ஜெல்லாகி காமிக்கிறோம் எப்படி ஜெல்லா போகிறோன்னு. அப்புறம் தேமுதிக கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ உள்ளே வராங்களா? அவங்க வந்துடுறாங்க. ஓகே, பாமகவும் கிட்டத்தட்ட வந்துடுறாரு. சின்னவரா பெரியவரா? சின்னவர் தாங்க, அவர்கிட்ட தாங்க பாமக இருக்கு. ஏங்க மற்றவங்க வளரிக்கிட்டு இருப்பாங்க பெரியவர்கிட்ட பாமக இருக்குன்னு, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ அவர்கள்ட்ட தான் கட்சி இருக்கும். யாரிடம் அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள், அதிக மாவட்ட செயலாளர்கள், அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பி இல்லை அவங்கள்ட்ட, ஆமாம், இதெல்லாம் இருக்கோ அதை வைத்து தான் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ பரிசீலிக்கும். தேர்தல் ஆணையம் ஏன் பரிசீலிக்காதவங்கன்னா, இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. ஓகே, அதனால அவங்க இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் அனுப்பிச்சாங்க. மாம்பழச்சினம் வந்துச்சா, அட்ரஸ் மாதிரி வந்துச்சுன்னு உருட்டினாப்புல. ஏதோ அந்த அமேசானில் செருப்பு புக் பண்ணால் அட்ரஸ் மாதிரி வந்துடும்ல, அந்த மாதிரி தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே கோர்ட்டுக்கு போனாலும் அதுக்கு தான் கேவியட் போடுறாரு, கோர்ட்டுக்கு போனால் இது பண்ணுங்கன்னு. அதனால் சின்னவருடைய எல்லா இடத்துலையும் சின்னவர்கள் தானே ராஜ்யம், சின்னவர்கள் இல்லாமல் எங்கே இருக்க முடியும். அதனால் அந்த பாமக, அன்புமணியுடைய பாமக வந்துடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை நோக்கி நகர்கிறார்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள், குறிப்பாக எடப்பாடி டெல்லி பயணம், அதை வைத்து செய்யப்படும் நரேட்டிவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கேன். நேரில் இருந்து கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்துரைத் சார். நன்றி.